இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் ஆண்டவர் இயேசுனுடைய திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறைவில்லை என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடலை நாம் வாசிக்க ஆரம்பிக்கின்ற போதோ அல்லது சொல்ல ஆரம்பிக்கின்ற போதோ இது நம்முடைய உள்ளங்களில் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அநேக பேருக்கு இந்த ஒரு திருப்பாடல் மனப்பாடமாக கூட தெரியும். இன்னும் பலருக்கு இது ஒரு பிரசித்தி பெற்ற கேட்டு உணர்ந்த ஒரு திருப்பாடலாகவே நம்முடைய உள்ளங்களில் இது இருக்கின்றது. இன்றைக்கு நாம் இந்த ஒரு திருப்பாடலை தான் வாசிக்க இருக்கின்றோம். ஆண்டவரை ஒரு ஆயனாக தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அந்த காலத்தில் அரசர்களை தான் ஆயர்களாக அந்த மக்கள் பார்த்தார்கள். ஒரு ஆயன் எப்படி தன்னுடைய ஆடுகளை வழிநடத்தி செல்வானோ அதே போல ஒரு அரசன் தன்னுடைய மக்களை வழிநடத்தி செல்வதை வைத்து இந்த அரசர்களை அவர்கள் ஆயர்களாக பார்த்தார்கள். தாவீது அரசர் இதனை மாற்றி அமைக்கின்றார். நம்மை வழிநடத்தி பாதுகாத்து செல்வது அரசர்கள் அல்ல, நம்முடைய கடவுள்தான். எனவே இந்த யாவே இறைவன்தான் நம்முடைய உண்மையான ஆயன் என்பதனை வைத்து இந்த ஒரு திருப்பாடலை அவர் இயற்றுகின்றார். இந்த ஒரு திருப்பாடல் இயற்றப்பெற்ற அந்த ஒரு பின்னணியை பார்க்கின்ற போது, அப்சலோன் தன்னுடைய தந்தையாகிய தாவீதை கொலை செய்ய முயற்சிக்கின்றார். அப்போது அங்கிருந்து தப்பி வந்த தாவீது அரசன் ஒரு பாலை நிலத்திலே ஒரு ஆடு மேய்ப்பவரிடம் தஞ்சம் புகுகின்றான். அந்த ஆடு மேய்ப்பவர் தன்னோடு அவரை தங்க வைத்து அவருக்கு உணவையும் அளிக்கின்றார். இதனை உணர்ந்த தாவீது அரசர் ஆண்டவர் தமக்கு இருக்க இடத்தையும் உண்ண உணவையும் கொடுத்து என்னை வழிநடத்துகின்றார் என்பதனை உணர்ந்து இந்த ஒரு பாடலை பாடியதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. என் ஆயர் ஆண்டவர் எனக்கேதும் குறைவில்லை என்று சொல்வதன் மூலமாக தாவீது அரசர் ஆண்டவரை என்னுடைய ஆயனாக ஏற்றுக்கொள்கின்ற போது எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது என்று சொல்வதில்லை. மாறாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு மன உறுதியை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நான் இன்றைய திருப்பாடல் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பசும்புல் வெளி மற்றும் அந்த அமைதியான நீர்நிலைகள் என்பது ஒரு நிறைவான நிலையான ஒரு பாதுகாப்பான இடத்தையும் ஒரு சூழலையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த திருப்பாடல் ஒவ்வொரு வசனங்களாய் நாம் பார்க்கின்ற போது முதல் 4 வசனங்களில் ஆண்டவரை ஒரு ஆயனாக நம்மை வழிநடத்துபவராக தாவீது அரசர் பார்க்கின்றார். மீதம் இருக்கக்கூடிய 5-6 இருக்கக்கூடிய அந்த வசனங்களில் ஆண்டவரை நம்மை அவர் ஒரு விருந்தாளியை போல நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு உபசரிப்பவராக ஆண்டவரை அவர் பார்க்கின்றார். ஒரு பந்தி மேற்பார்வையாளர் எப்படி தன்னுடைய பந்தியில் அமர்வோரை கவனிப்பாரோ அதுபோல ஆண்டவரும் நம்மை கவனிப்பார், நமக்கு நிறைவானதை கொடுப்பார் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது திருப்பாடல்கள் 15 24 வரை இருக்கக்கூடிய இந்த திருப்பாடல்களுக்கும் இந்த 23ஆம் திருப்பாடல்களுக்கும் தொடர்புடையதாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றது 6வது வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய பேரன்பு என்கின்ற அந்த ஒரு பொருளை நாம் அநேக இடங்களில், குறிப்பாக திருப்பாடல் 17:7, 21:7, 18:5 இந்த வரிகளெல்லாம் அவருடைய பேரன்பை நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. அதே போல 23:5 நாம் பார்க்கக்கூடிய கிண்ணம் என்கின்ற அந்த ஒரு பொருளையும் நாம் 16வது திருப்பாடலில் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த 15 24 வரை இருக்கக்கூடிய இந்த திருப்பாடல்கள் அனைத்தும் ஒரே கருத்துடையதாய் ஆண்டவருடைய நலன்களுக்காக ஆண்டவர் நமக்கு செய்த யாவற்றிற்கும் அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு துணையையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. எனவே இன்றைய திருப்பாடல் மூலமாக
நாமும் இதனை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு துணையாக இருக்கின்றார். எந்த விதமான பிரச்சனைகள் வராது என்றல்ல, எல்லா பிரச்சனைகளையும் கடந்து செல்ல துணையாய் அவர் இருப்பார் என்ற ஒரு மனநூதியோடு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நீர் எந்நாளும் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆயராய் இருந்து எங்களுக்கு துணையாயிருக்கின்றீர். எனவே உம்முடைய துணையை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உணர்ந்து கொள்ளவும், நீர் எப்படி எங்களை வழிநடத்துகின்றீரோ அதே போல நாங்களும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உம்மை போல வழிநடத்த தேவையான அருளை எங்கள் தந்தள்ளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.